பிளானிங் சைட்ஸில் 4வது நாள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறத மாதிரி இன்றைக்கி நாம் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் சைக்கிள் திட்ட சுழற்சி அதில் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து இவல்யூவேஷன் வரைக்குமான ஒரு முழுதான கவர் பண்ண ஒரு செஷனை நம்ம இதில் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் ஒரு ப்ரொஜெக்ட்னு சொல்லுறது நிதி கிடைச்சி விட்டால் நல்ல ப்ரொஜெக்ட் ஆகிடுமான்னு சொல்லி நீங்கள் யோசிங்க. உண்மையாக இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஃபண்ட் கிடைச்சிட்டுன்னு அது நல்ல ப்ராஜெக்ட் கேட்டால் உண்மையாக அப்படி ஒரு முடிவுக்கு நாம் பெற இயலாம். ஏனெண்டா ஒரு தவறான பிரச்சனை தேர்வு செஞ்சிருந்தாலும் ஒரு பெரிய தொகை ஒன்று செலவு செஞ்சிருந்தாலும் அந்த ப்ராஜெக்டுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான டெவலப்மெண்ட் ரிசல்ட் கிடைக்காது. எனவே ஃபண்ட் பண்ணப்படுற எல்லா ப்ராஜெக்டும் சரியான சூஸ் பண்ணப்பட்டிருக்கிற விஷயம் இல்லை. அப்போ உண்மையான சொன்னால் இந்த ப்ரொஜெக்ட் சைக்கிள்னு சொல்ல விஷயம் ஒரு பேப்பர் ஒர்க் சீக்வன்ஸ் இல்லை. அது பப்ளிக் ரிசோர்ஸஸ் சரியான பிரச்சனைக்கு சரியான டிசைன் மூலம் சரியான இம்ப்ளிமெண்டேஷனுடன் செலவிடப்படுகிற என்பதை கட்டுப்பாட்டு மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம 6 ஸ்டேஜ் நம்ம இறுதியில் ஒரு அது சம்மந்தமான ஒரு முடிவுக்கு வரலாம். அது என்ன சொன்னால் ஃபார்மல் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஃபார்முலேஷன்ஸ், அப்ரைசல், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், இவல்யூவேஷன். ஈஸியாக மெமரி பண்ணுறான்னு சொன்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐடென்டிஃபை, டிசைன், டெஸ்ட், டூ, ட்ராக், லேர்ன்னு சொல்லி. சரியா? இதுதான் ப்ரொஜெக்ட் சைக்கிள் சம்பந்தமான ஒரு ஆரம்ப அறிமுகம். அப்போ முதல்ல ப்ரொஜெக்ட் மற்றும் ப்ரோக்ராம் ஒன்றால் என்பதை நாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோம். இதை நாம் பாரத் ஸ்லைடுகளில் பார்க்கலாம். டே நாம் 3ல் நாம் பார்த்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டே 3ல் டெவலப்மெண்ட் பிளானிங் சம்மந்தமாக நான் பார்த்தேன். என்னென்னு சொன்னால் நீட்ஸ், ஒப்ஜெக்டிவ், ப்ரையாரிட்டி, ஸ்ட்ராட்டஜிஸ், ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ், மானிட்டரிங், வேல்யூவேஷனுங்கிற விஷயம் சம்மந்தமாக நாம் பார்த்தோம். அதில் என்னென்ன இருந்துச்சுங்கிற விஷயம் தமிழில் சொல்லணும்னு சொன்னால் பொருளாதார மாற்றத்துக்கான இலக்குகள், முன்னுரிமைகள், ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் வள ஒதுக்கீடுகளை அமைக்கிறது. இதுதான் அதில் இது ப்ரோட் ஒப்ஜெக்டிவ் என்னன்னு சொன்னால் கிரவுண்ட் லெவலில் சேல் ஆகும்போது ப்ரோக்ராம் மற்றும் ப்ரொஜெக்ட் தேவைப்படும். இந்த விஷயத்தை நாம் டே 3ல் நான் பார்த்தேன். சரிதானே? இப்போ டே 4ல் என்னன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் சைக்கிளில் என்ன நடக்குது, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வென்ஷன்ஸ், அது ப்ரொஜெக்ட் ஐடியா, அதோட டிசைன், ஃபீசிபிலிட்டி டெஸ்ட், இம்ப்ளிமெண்டேஷன், ட்ரெக்கிங் அண்ட் லேர்னிங், இது சம்மந்தமான விடயங்களை நாம் இந்த 4வது நாளைக்கான வீடியோவில் நாம் ப்ரொஜெக்ட் சைக்கிளுங்கிற தலைப்புகளில் பார்க்குறீங்க. ரைட், இதுதான் ஒரு பிரதானமான விஷயம். இந்த கொம்மனாக கலைக்கப்படுற ஒரு விஷயம் ஒன்று நாம் பார்த்து முடிச்சுன்னா ப்ரொஜெக்ட்ங்கிறதும் ப்ரோக்ராம்னு சொல்றதையும் நாம் ஒரு பொருள் ரீதியாக ஒன்றாகவே நினைச்சு கொண்டிருக்கோம். உண்மையாக அது உண்டல்ல. ப்ரொஜெக்ட்னு சொல்றதும் ப்ரோக்ராம்னு சொல்றதும் உண்டல்ல. அப்போ ப்ரொஜெக்டை ஒரு குறிப்பிட்ட அவுட்புட் அல்லது ரிசல்ட்டுடைய இன்டர்வென்ஷன் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் என்பது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய பல ப்ரொஜெக்டை ஒரே ப்ரோட் ஒப்ஜெக்டிவ்களும் இணைக்கிற அமைப்பு தான் ப்ரோக்ராம். அப்போ ப்ரோக்ராம்னு சொல்வது டாப்ல இருக்கும். அதில் ஒரு எலிமெண்ட் தான் ப்ரொஜெக்ட். இது நான் முந்தைய வீடியோக்களையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உதாரணமாக தான் இப்போ அம்பார் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்ல ஒரு ப்ரோடரான ஒரு ப்ரோக்ராமாக காணப்படும். அது கீழே மைனடைன் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லுது, கெனல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ராஜெக்ட்னு சொல்லுது. எல்லாமே நினச்சின்னா அந்த மெயினான ப்ரோக்ராத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அந்த மெயினான ப்ரோக்ராத்தில் எய்மை அடைகிறதுக்காக வேண்டி மேற்கொள்ளப்படுற ப்ரொஜெக்டுகளாக இது காணப்படும். இப்போ எக்ஸாம்பிளில் ப்ரொஜெக்ட் மற்றும் ப்ரோக்ராம் ரெண்டையும் ஒரே வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். உண்மையாக என்ன நினச்சிங்கன்னா அது ரெண்டும் வேறு வேறு. இப்போ நீங்கள் ரெண்டையும் உண்டாக யூஸ் பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு அதில் பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு ஐடியா இல்லைங்கிறத நீங்கள் வெளியால் காட்டுறீங்கிற மாதிரி ஸ்கோப், டைம் ஃப்ரேம், மேனேஜ்மெண்ட் லெவல் மற்றும் ரிசல்ட் லெவல் இதில் வேறுபாடு காணப்படும். அப்போ இப்போ என்னென்னா ப்ரொஜெக்ட் சைக்கிளில் ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன் மூலம் நாம் பிடித்து கொள்ளலாம். ப்ரொஜெக்ட் சைக்கிள் என்றால் என்ன? இந்த கேள்வியை நீங்கள் பாருங்கள். ப்ரொஜெக்ட் சைக்கிள் என்ன சொன்னால் என்னங்கிற விஷயத்தை நீங்கள் போட்டு ஸ்ட்ரக்சர்ட் sequences of stages through which a project move from a problem identification and design to appraisal, implementation, monitoring and evaluation with the lessons feeding future planning.
ஒரு பிரச்சனையை அடையாளம் காண்று வடிவமைக்கிற மதிப்பிடுதல், நடைமுறைப்படுத்தல், கண்காணித்தல் மற்றும் விளைவுகளை மதிப்பீடு செய்தல். இதுதான் ஒரு ப்ரொஜெக்ட் சைக்கிள் என்று சொல்ல விஷயம். அது ஒரு ஓட்டமாக காணப்படும். இது தொடர்ச்சியாக நடந்து வரதால சைக்கிள்னு சொல்லலாம். சரியா? இதை நீங்க டோட்டலா மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆன்சர்ல ஸ்ட்ரக்சர், சீக்வன்ஸ், ஐடென்டிஃபிகேஷன்ஸ், formulation and design, appraisal, implementation, monitoring, evaluation and feedback இப்படியான கீவேர்டுகள் கட்டாயம் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரொஜெக்ட் சைக்கிள் மாடல் ஏஜென்சி மாறுபாடு. ஏஜென்சி விஷயம் இப்ப சர்வதேச நாடுகள்ல காணப்படுற வேர்ல்ட் பேங்க், அடுத்தது EU, மற்றது UN இப்படியான இதுகள். அப்ப இது என்னச்சுன்னா ஸ்டேஜ் நேமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேஜ் கவுண்ட் கொஞ்சம் வேறுபாடு. அப்ப இதை நாம தெளிவா விளங்கி வச்சிருக்க வேண்டியது அவசியம். இதான் ப்ரொஜெக்ட் சைக்கிள் சொல்ல என்னங்கிறது ஷோர்ட் டெபினிஷன். இப்ப நாம இந்த சைக்கிளுக்கு அரசு திட்டங்களுக்கு ஏன் முக்கியங்கிற விஷயத்தை அடுத்ததாக பார்க்கலாம். ப்ரொஜெக்ட் சைக்கிள் பப்ளிக் செக்டருக்கு ஏன் அவசியம் ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னா ப்ரொஜெக்ட் சைக்கிள் ஏன் தேவைன்னு சொல்றது சரியான பிரச்சனையை தெரிவு செய்யறதுக்கு முக்கியமாக காணப்படுது. அடுத்து ப்ரொஜெக்ட் டிசைனு லாஜிக்கல் ஆகுது. சரி, மற்றது டெக்னிக்கல் அண்ட் ஃபைனான்சியல் எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டியை சோதிக்குது. டைம் கோர்ஸ் குவாலிட்டி கட்டுப்பாட்டை மேம்படுத்துது. ப்ரோக்ரஸ் மற்றும் ரிசல்ட்டை அளவிட உதவுது. மற்றது அக்கௌண்டபிலிட்டி மற்றும் டிரான்ஸ்பரன்சியை உயர்த்துது. அடுத்தது லெசனை ஃபியூச்சர் பிளானுக்கு திருப்புது. இந்த விஷயங்கள்ல தான் இது ப்ரொஜெக்ட் சைக்கிள் சொல்ல விஷயம் அவசியமாக காணப்படுது. ப்ரொஜெக்ட் சைக்கிள் பப்ளிக் செக்டர்ல ப்ரொஜெக்ட் ஃபெயிலியருக்கு காரணம் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் இல்லை. அது என்னச்சுன்னா ரோங்கான ஐடென்டிஃபிகேஷன்ஸ், அடுத்தது அன்ரியலிஸ்டிக் பட்ஜெட், வீக் டிசைன், நோ அப்ரைசல், அடுத்தது ப்ரொக்யூமெண்ட் டிலே, புவர் மானிட்டரிங், நோ வேல்யூவேஷன். இப்படியான இந்த ப்ரொஜெக்ட் சைக்கிளில் ஒரு ஸ்டேஜ் ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆகும், டேமேஜ் ஆக முடிச்சுன்னா அந்த ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். அப்போ இங்கே என்னச்சுன்னா எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ட் சைக்கிள்னு சொல்லி கேட்டால் இந்த 6 ஸ்டேஜை மட்டும் இல்லாமல் இதில் பெனிஃபிட்டை எக்ஸ்பிளைன் செய்யணும் கட்டாயம். இது என்னதுக்கு, இந்த ரிஸ்க் என்னது ரெடியூஸ் பண்ணுது, அடுத்தது வளங்களில் தட்டுப்பாடு, ஸ்கேசிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அதுகளை மேக்சிமைஸ் பண்ணுறதுக்கு உதவுது. இப்படியான விடயங்களை நாம் எழுதும். ரைட், இதன் ப்ரொஜெக்ட் சைக்கிள் ஏன் பப்ளிக் செக்டருக்கு அவசியங்கிற விஷயம். இது தொடர்ந்து நாம் அடுத்து என்ன நினச்சோன்னா முழு சைக்கிளில் ஒரு சார்ட்டை நாம் இனி பார்க்கலாம். தென் ப்ரொஜெக்ட் சைக்கிளில் இதான் ப்ரொஜெக்ட் சைக்கிளில் இருக்கிற 6 ஸ்டேஜஸ். இது ஒரு பிக் பிக்சராக காணப்படும். இதில் இருக்கிற விஷயம் என்ன நினச்சோன்னா ஐடென்டிஃபை, டிசைன், டெஸ்ட், டூ, ட்ராக் அண்ட் லேர்ன். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஈஸியாக இருக்குங்க. ஐடென்டிஃபை, டிசைன், டெஸ்ட், டூ, ட்ராக், லேர்ன்னு சொல்லி இது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பிரைமரி கொஸ்டின்ஸ் இருக்கும். உண்மையாக அது நாம் வெஸ்ட் டேலேயே பார்த்தோம். வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம்ங்கிற விஷயம். ஹவு ஷுட் வி சால்வ் இட், அப்ரைசல் புரியுது. இஸ் இட் வர்த் டூயிங், இம்ப்ளிமெண்டேஷன், ஹவு டு வி டெலிவர், மானிட்டரிங்ங்கிற விஷயம், ஆர் வி ஆன் ட்ராக்ங்கிறது, இவாலுவேஷன் சொல்றது, டிட் இட் ஒர்க் அண்ட் வாட் இட் வி லேர்ன். இப்படியான விஷயங்கள் வரும். இப்போ இதே நீங்கள் இந்த ஸ்டேஜ் நேம்களையும் இந்த இதுகளையும் நீங்கள் ஒரு தரம் உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. இது உங்களுக்கு கட்டாயம் ஞாபகத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படும். சரி, இப்போ நாம் இது ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக நாம் இதை பார்க்கலாம். ஒவ்வொன்றா தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். மூலம் என்னன்னா ஸ்டேஜ் 1 ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன். இது ஒரு முக்கியமான ஒரு பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் ப்ரொபோசல்ல என்ன செய்யலாம்ங்கிற கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கும். ஒரு நல்ல பிளானிங் சொல்றது உண்மையான பிரச்சனையிலேருந்து தொடங்கும். எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் இன்கம் குறைவுங்கிற விஷயம். இன்கம் குறைவுன்னு உடனே நாம என்ன நினைச்சுன்னா ஃபர்டிலைசர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ங்கிறது முடிவு செய்ய இயலாது. அப்படி செஞ்சால் அது உண்மையாக ஒரு ப்ரீமெச்சூர் ஒரு விஷயமா இருக்கும். இன்கம் குறைவுக்கான காரணத்தை என்ன சொல்லி நாம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அது மேபி இரிகேஷன் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லாட்டி மார்க்கெட்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹை கோஸ்டாக இருக்கலாம், லோ ஈல்ட், கிரெடிட் இஷ்யூ, இப்படி போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ், இப்படி எதுவாகவும் இருக்கலாம். அப்போ ரூட் கோஸ் என்னங்கிறது, அதாவது மூல பிரச்சனை என்னங்கிற விஷயத்தை நாம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லாட்டி அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் சொல்ல விஷயம் பொறுத்து கடும் முக்கியமாக காணப்படும். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா
ஐடென்டிஃபிகேஷன் அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு கிளியரான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக காணப்படும். டார்கெட் குரூப் ஆரங்கிற விஷயத்தை செல்லும். பேஸ் லைன் எவிடன்ஸ் எப்படி இருக்கும்னு செல்லும். கீ கோர்சஸ் என்ன, பாலிசி ரிலவன்ஸ் என்ன, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், ப்ரிலிமினரி ப்ராஜெக்ட் கன்செப்ட் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை செல்லும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் உள்ளடக்கி காணப்படும். ரைட். நான் வந்து அடுத்தது என்ன நினச்சேன்னா இதை டயக்னைஸ் செய்யறதுக்கு என்ன டூல்ஸ் பயன்படுதுங்கிற விஷயத்தை நான் ப்ராஜெக்டுக்கான ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன்ஸுக்கு நிறைய டூல்ஸ்கள் யூஸ் பண்ணப்படுது. அதில் நான் கீழே காட்டிக்கிற டூல்ஸ்கள் தான் முக்கியமாக பயன்படுற டூல்ஸ்களை காணப்படுது. அதாவது நீட் அசஸ்மெண்ட், அடுத்தது அடுத்தது ப்ராப்ளம் ட்ரீ, பேஸ் லைன் டேட்டா, ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ், ஸ்வட், அடுத்தது ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங். இந்த டூல்கள் தான் முக்கியமாக பயன்படுற டூல்களாக காணப்படுது. ப்ராப்ளம் ட்ரீ நீட் அசஸ்மெண்ட் சொல்றது டிமாண்ட், அதாவது நீட்டை அளவுறதாக காணப்படும். அதே மாதிரி ப்ராப்ளம் ட்ரீன்னு சொல்றது சிம்டம் மற்றும் ரூட் கோஸை பிரிக்கிற மாதிரி. பேஸ் லைன் டேட்டான்னு சொல்றது கரண்ட் கண்டிஷனை மெஷரபிள் ஆக்குது. அதே மாதிரி ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ் சொல்றது பெனிஃபிஷரிஸ், இம்ப்ளிமெண்டர்ஸ், எஃபெக்டட் பார்ட்டிஸ், பாசிபிள் ரெசிஸ்டன்ஸ் இவற்றை புரிய வைக்குது. அது ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்றது அதாவது இருக்கிற பலவீன தொடர்பான விடயங்களை அனலைஸ் பண்ணும். ப்ரிலிமினரி ஸ்கிரீனிங் ப்ராஜெக்ட்ங்கிறது ப்ராஜெக்ட் ஐடியா பாலிசி, அது டெக்னிக்கல், என்வாயன்மெண்டல் மற்றும் பட்ஜெட் ரியலுக்கு ப்ரோட்லியாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் டூலில் பேரை மட்டும் எழுதாம உண்மையான அதன் பர்பஸையும் கட்டாயம் எழுதுறது முக்கியமாக காணப்படும். ரைட். இதில் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் பார்க்கலாம். அடுத்த விஷயத்தை என்னன்னு சொன்னால் ப்ராப்ளம் உண்மையாக தெளிவானாலும் அதை எப்படி சால்வ் செய்யறதுங்கிறத ஃபார்முலேஷனாக காணப்படும். ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன் சொல்றது என்னன்னு சொன்னால் கன்செப்டை எக்ஸிக்யூட்டபிள் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டாக மாற்றும் ஸ்டேஜ். அதாவது இருக்கிற விஷயத்தை என்ன ப்ராப்ளம்ங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறோம். அதை ஃபார்முலேஷனில் ஹவு எக்ஸாக்ட்லி வில் பி அட்ரஸ் இட்ங்கிற விஷயத்தை நாம் கட்டமைக்கப்படும். ஒப்ஜெக்டிவ்ங்கிறது விஷயம் சில ஸ்ட்ராங்கான ஒன்றா இருக்கும். ரைட். அப்போ இந்த விஷயத்தில் எவ்வளோத்தை என்ன நினச்சுன்னா நடக்கிற விஷயம், இந்த ஃபார்முலேஷனில் நடக்கிற விஷயம் என்ன நினச்சுன்னா நாம் ஐடென்டிஃபை பண்ண அந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னும் கிளியர் ஆகி அந்த டேட்டா கிளியர் ஆகி இன்னும் ஒரு கிளியரான டெஃபினிஷனுக்குள்ள கொண்டு போகிற மாதிரி இது செய்யணும். இதில் கட்டாயம் என்னச்சுன்னா ஒப்ஜெக்ட் நமக்கு கிளியரான ஒரு கிளியர் கட்டான ஒப்ஜெக்டாக காணப்படும். பட்ஜெட், அடுத்தது அவுட்புட் சம்மந்தமான விடயங்கள் கிளியராக இருக்கணும். டைம் லைன் சொல்ல வச்சு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டேஷன் சம்மந்தமான டைம் லைன் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். இதை அடுத்தது அதில் ரோல்ஸ் கட்டாயம் தெளிவாக இருக்கணும். இண்டிகேட்டர்ஸ் ரிசல்ட் அடுத்தது மெசேஜ் செய்யப்படக்கூடிய மாதிரி இருக்கணும். ரிஸ்க் அசம்ஷன்ஸ் இப்படியான விடயங்கள் எல்லாம் கட்டாயம் எழுதப்படும். இதில் இந்த இவ்வளத்த ப்ரொஜெக்ட் ஃபார்முலேஷனில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு காமனான வீக்னஸ் என்னன்னு ஒப்ஜெக்டிவ் உண்டாகும், ஆக்டிவிட்டிஸ் வேற ஒரு டிரெக்ஷனையும் இருக்கிறது. அதாவது ஒப்ஜெக்டிவை நோக்கி தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் காணப்படும். அதை கட்டாயம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இல்லாட்டி மாறி நடக்கிறது என்னன்னு பட்ஜெட் ஒரு லம்சம்ல இருக்கும், ஆனால் ஆக்டிவிட்டி லெவல் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும். இது ஒரு வீக் ஃபார்முலேஷனாக காணப்படும். அப்போ இந்த விடயத்தை நீங்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நாம் அடுத்த ஸ்லைடில் என்னன்னா ப்ராஜெக்ட் டிசைன் லாஜிக் சேஞ்ச், இல்லாட்டி இன்புட்லேருந்து இம்பேக்ட் வரைக்குமான விடயங்களை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைடில் என்னச்சுன்னா இது ஒரு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன் உண்டாக காணப்படும். இப்போ இன்புட்னு சொல்றது ரிசோர்ஸஸ், ஆக்டிவிட்டிஸ் என்பது ப்ராஜெக்ட் என்ன செய்கிறது, அவுட்புட் டிரெக்ட் டெலிவரபிள்ஸ் எப்படி இருக்குங்கிற விஷயம், அவுட்கம் பெனிஃபிஷரிஸ் அல்ல சிஸ்டமில் ஏற்படுற மீடியம் டேர்ம் சேஞ்ச், இம்பேக்ட் ப்ரோடு லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் சேஞ்ச் இப்படியான விடயங்களையும் செய்யுது. இப்போ இங்கே இந்த ப்ராஜெக்ட் டிசைன் லாஜிக் பார்த்தோம்னு சொன்னால் நான் முந்தி பார்த்த அதே விஷயம் தான். இன்புட், ஆக்டிவிட்டிஸ், அவுட்புட், அவுட்கம் அண்ட் இம்பேக்ட் இந்த விஷயம் தான் இங்கே இருக்கிற விஷயம். அதாவது ஒரு அவுட்புட்டை நம்ம காணணும்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸ்ட் இமீடியட்லி. அதே மாதிரி அவுட்கம் சொல்றது பெனிஃபிஷியல் பிஹேவியர்ஸ் கண்டிஷன் சேஞ்ச். அவுட்புட்டுக்கும் அவுட்கமுக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட்டை நாம் இங்கே பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த இன்புட்னு சொல்ற விஷயமும் ஆக்டிவிட்டிஸில் சொல்லி அவுட்புட், அவுட்கம், இம்பேக்ட் என்ற விஷயங்களில் இங்கே காண்டிக்கிற இந்த உதாரணத்தை நீங்கள் உதாரணம் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி. அப்போ ஸ்டேஜ் 3 என்னண்டா இதில் ப்ராஜெக்ட் அப்ரைசலில் காணப்படுது. இந்த ப்ராஜெக்ட் அப்ரைசலில் விஷயம் என்னன்னா இந்த ப்ராஜெக்டை எப்படியும் அப்ரூவ் செய்ய வேண்டும் என்ற மைண்ட் செட் இல்லை. அது உண்மையா அப்ரைசல் சொல்றது என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் ஐடியாவை இண்டிபெண்டன்ட் கிரிட்டிக்கலா பெர்ஸ்பெக்டிவா டெஸ்ட் செய்யற பேஜ் தான் அது ஸ்டேஜ் தான் அது. இதை செய்யலாமா, இதை எஃபோர்டபுளா செய்யறதுக்கு எஃபோர்டபுளாங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும்
பார்க்குற ஸ்டேஜாக காணப்படும். இதில் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேஜ் காணப்படும். இந்த ஏழு விடயங்களையும் நீங்கள் அப்ரைஸ் பண்ண வேண்டியது ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்துக்கிறவங்கள கட்டாயமாக காணப்படும். அது டெக்னிக்கல் அப்ரைசல் ஆகிக்கலாம், ஃபைனான்சியல் அப்ரைசல், எக்கனாமிக் அப்ரைசல், அடுத்தது சோசியல் அப்ரைசல், என்வாயன்மெண்டல், அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல், அடுத்தது ரிஸ்க். இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அப்ரைஸ் பண்ண வேண்டியது அவசியம். இப்போ இது எது இப்போ எந்தெந்த ப்ரொஜெக்டுக்கு தேவைப்படுமோ அந்த விடயங்களை சேர்த்து அப்ரைசலில் செய்யக்கூடிய மாதிரி காணப்பட வேண்டும். அப்போ அப்ரைசலில் டிசிஷன் கேட் இல்லாட்டி அப்ரைசலில் முடிவுன்னு சொல்ல விஷயம் அப்ரூவ் அல்லது ரிஜெக்ட்ங்கிறது மட்டும் இல்லை. அப்போ அது என்னச்சுன்னா இது இப்படி இந்த ஸ்டேஜ்கள், இந்த 4 ஸ்டேஜையும் கடக்கக்கூடிய இல்லாட்டி இந்த 4 ஸ்டேஜ்களையும் சந்திக்கக்கூடிய மாதிரி காணப்படும். ப்ரொசீட், மோடிஃபை, போஸ்ட்போன், ரிஜெக்ட் என்கிற விஷயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னச்சுன்னா அந்த உரிய ப்ரொஜெக்ட் அப்ரைஸ் பண்ணக்குள்ள ப்ரொசீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு அது கிரீன், ஓகே, அதாவது நீங்கள் ப்ரொசீட் பண்ணி போகலாம், எல்லாம் ஓகேன்னு சொல்லுது. அப்போ அது ஃபீஸிபிளான விஷயம், சாத்தியமான ஒன்று, ப்ரையோரிட்டைஸ் கொடுக்கக்கூடிய ஒன்றா காணப்படும். மோடிஃபைன்னு சொல்ற விஷயம் சில விஷயங்கள்ல அந்த டிசைன்ல இல்லை ப்ரொஜெக்ட் சைக்கிளில் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டியதாக காணப்படும். அப்போ அது மோடிஃபைன்னு சொல்லலாம். மற்ற என்னச்சுன்னா போஸ்ட்போன். அப்போ அது இப்போ அதுக்குரிய காலம் இப்போ இது இல்லை, இது ப்ரையோரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, அதால் இதை நாம் போஸ்ட்போன் பண்ணலாம், பின்னுக்காக்கி வைக்கலாம். அதுக்கான ஃபண்ட் ரெடி இல்லைன்னு சொன்னாலும் அதை பின்னுக்காக்கி வைக்க முடியுமா இருக்கு. இன்னொன்று இருக்கு என்னன்னா ரிஜெக்ட் ஆகுது. இது உண்மையாது லோ வேல்யூ அதை செய்கிறதால ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஒன்று நமக்கு கிடைக்காதுன்றதால அதை நாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி லோ வேல்யூ ப்ரொஜெக்டுகள், அடுத்தது ஃபீஸிபிள் இல்லாத ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கும்னு சொன்னால் அதை நாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் இந்த அப்ரைசலில் டிசிஷன்ஸ்களாக காணப்படும். இந்த 4 வகையான டிசிஷன்கள் தான் ஒரு ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் அப்ரைசல் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 4 என்னன்னு சொன்னால் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம முந்தி பார்த்த அந்த ப்ரொஜெக்ட் சைக்கிளில் 4வது ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்டேஷன். சொல்றது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொஜெக்ட் பிளான் ரியாலிட்டியை சந்திக்கிற ஒரு இடமாக காணப்படும். ஒரு குட் டிசைனாக இருந்தாலும் போரான ப்ரொக்யூர்மெண்ட், அடுத்த டிலே ஃபண்ட் ரிலீஸ், வீக் சூப்பர்வைசன், அடுத்த கண்ட்ராக்டர் இஷ்யூ, லேண்ட் டிஸ்பியூட்ஸ், கோஆர்டினேஷன் ஃபெயிலியர்ஸ் காரணமாக ப்ரொஜெக்ட் என்னது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். இம்ப்ளிமெண்டேஷன் மேனேஜ்மெண்ட்ல ஸ்கோப், டைம், கோஸ்ட், குவாலிட்டி அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ், அடுத்து கூட ப்ரொக்யூர்மெண்ட், கம்யூனிகேஷன், ரிஸ்க் ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டி காணப்படும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கண்டெக்ஸ்ட்ல நான் பார்த்தோம்னா ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஃபண்ட் ரிலீஸ் டிலே முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் ரிஸ்க் ஆயிருக்கு. இதை நாம எக்ஸாம்பிளாகவும் சொல்லலாம். இந்த விஷயங்கள் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் காணப்படும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல 3 கன்ஸ்ட்ரைன்கள் காணப்படுது. அதாவது டைம், கோஸ்ட், குவாலிட்டிங்கிற விஷயம் காணப்படுது. இந்த கன்ஸ்ட்ரைன்ல மாற்றினா மற்றவற்றில் தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படும். டைம், கால வரையறை, குவாலிட்டி, அடுத்தது கோஸ்ட். இதுகளில் கால வரையறையில் இந்த 3 கன்ஸ்ட்ரைன்லையும் மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது அந்த ப்ரொஜெக்டில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படும். டைம், கோஸ்ட், குவாலிட்டி ட்ரேட் ஆஃப் கான்செப்டை சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக நான் பார்க்குறேன்னு என்னன்னா கம்ப்ளிமெண்டேஷன் டேட்டா முன்னோக்கி கொண்டு வர வேண்டுமானா அடிஷனல் லேபர் ரிக்யர்மெண்ட் தேவைப்படலாம். இல்லைன்னா கோஸ்ட்டும் கூடும். கோஸ்ட் மிக குறைக்கப்பட்ட என்ன முடிஞ்சுன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும். இப்படி அந்த ட்ரையாங்கிளில் காணப்படுற ஏதாவது ஒன்றில் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்குள்ள மற்றதில் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி காணப்படும். இது ஒரு இறுக்கமான ஒரு ரிஜிட்டான ஒரு மேத்தமெட்டிக்கல் ரூல் இல்லை. ஆனால் இது ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரேட் ஆஃப் கன்செப்டாக காணப்படும். இந்த பப்ளிக் ப்ராஜெக்ட்ல வித்தின் பட்ஜெட் மட்டும்ங்கிறது சக்ஸஸ் இல்லை உண்மையாக. அதனால ஒரு குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் பில்ட் செய்துட்டு பட்ஜெட்டை செய்தாலும் டெவலப்மெண்ட் சக்ஸஸாக இருக்காது. எனவே இந்த இம்ப்ளிமெண்ட் ட்ரையாங்கிளில் நாம் அந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியமாக காணப்படும். இப்போ 5வது ஸ்டேஜ் நான் அந்த ப்ரொஜெக்ட் சைக்கிளில் 5வது ஸ்டேஜ் என்னச்சுன்னா மானிட்டரிங் தொடர்பான உடையம். மானிட்டரிங் சொல்ல விஷயம் நாம் ஏற்கனவே முன்னின வீடியோக்களையும் பார்த்துருக்கோம். என்னச்சுன்னா அது இன்ஸ்பெக்ஷன் மட்டும் சொல்லலை. அது என்ன நினச்சுன்னா அது ஒரு பிளான் பெர்ஃபார்மன்ஸ், அதனுடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் செய்து வேரியன்ஸ் கண்டறிந்து கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் இருக்கும் கண்டினியூஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ் தான் இந்த மானிட்டரிங்னு சொல்லுது. இந்த 6 மாதத்தில் 60 பிசிக்கல்ஸ் ப்ரோக்ரஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுற டைமில் அது உண்மையாக ஆக்சுவலாக 35% தான் காணப்படுதுன்னு சொன்னால் மானிட்டரிங் ரிப்போர்ட் என்னென்னா அந்த வேரியன்ஸை ஐடென்டிஃபை செய்யும்.
காரணத்தை கண்டறியும். அது ஃபண்ட் டிலே, அடுத்து கண்ட்ராக்டர் இஷ்யூ, மெட்டீரியல் ஷார்டேஜ் ஆகிய இது என்று சொல்லி அதை ஆராயும். அதுக்கப்புறம் என்னன்னு கரெக்டிவான ஆக்ஷன்ஸுக்கு ப்ரொபோசல் செய்யும். அப்போ மானிட்டரிங் சொல்ற விஷயம் டேட்டா டிசிஷன் மேக்கிங்க்கு டைம்லியாக இருக்கும். இப்போ ரிப்போர்ட் ப்ரொஜெக்ட் முடிந்த பிறகு வந்தால் அது மேனேஜ்மெண்ட் வேல்யூ குறைக்கக்கூடிய மாதிரி காணப்படும். அப்போ மானிட்டரிங் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் இண்டிகேட்டர்ஸ் சொல்ற விஷயம் கட்டாயம் தேவை. இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் சொல்றது என்ன, பேஸ் லைன் டார்கெட்டாக இருக்குது. உங்கள் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா பட் சேஞ்ச் என்பதை மெஷரபிளாக காட்டணும். பேஸ் லைன் தற்போதைய வெலு, டார்கெட் எதிர்பார்க்கப்படும் வெலு, டைம் ஃப்ரேம், டெட்லைன் அறியும். ஸ்மார்ட் கான்செப்ட் என்னச்சுன்னா இங்கே ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். இந்த ஸ்மார்ட் என்ற எக்னானியும் மட்டும் இந்த இதை காண நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம். ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட் சொல்ல விஷயம் ஸ்மார்ட் சொல்லாங்க. உதாரணத்துக்கு இங்கே இம்ப்ரூவ் இரிகேஷன் என்று சொல்ல விஷயம் இங்கே பேஸ் லைனோ, டார்கெட்டோ, டெட் லைனோ இதுவும் இல்லாம ஒரு இண்டிகேட்டர்ஸா இருக்கு. உண்மையாக அதை எப்படி இருக்கணும்னு சொன்னா அஷ்யூர்ட் இரிகேஷன் கவரேஜ் 600 hectares to 900 hectares by December 2027. நம்ம பேஸ் லைன் என்னன்னு சொன்னா 600 hectare, டார்கெட் 900 hectare, டைம் டிசம்பர் 2027. அப்போ இங்கே ஸ்மார்ட்னு சொல்ல எல்லா விஷயமும் இதில் காணப்படுது. அப்போ ஒரு ப்ரொஜெக்ட்னு சொல்றது இப்படி தான் இருக்கணுமே தவிர ஒரு ப்ரோடான ஒரு செக்ஷன் ஒப்ஜெக்டிவாகவும் இருக்கக்கூடாது. ரைட், ஃபைனல் ஸ்டேஜ் ஆன இவெலுவேஷனுங்கிற விஷயம். இவெலுவேஷன்ல என்ன காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவெலுவேஷன் சொல்ல விஷயத்துல இங்கே 6 விஷயம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணப்படுது. ஒன்று ரிலவன்ஸ், அடுத்தது எஃபெக்டிவ்னஸ், அடுத்தது எஃபிஷியன்சி, இம்பேக்ட், சஸ்டைனபிலிட்டி அண்ட் லெசன்ஸ். இந்த 6 விஷயத்தையும் தான் என்ன சொன்னா இவெலுவேஷன்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்போ நாம இது போன வீடியோலையும் பார்த்த ஒரு விஷயம் மானிட்டரிங் வெர்சஸ் வேல்யூவேஷன்ஸ் சொல்ற விஷயம் எப்படி இருக்குமா சொல்லி. மானிட்டரிங்கும் வேல்யூவேஷனும் உடையிறாங்க வேறுபாடு என்னங்கிறது அதை நீங்க போன வீடியோலயே நீங்க பார்க்கலாம். அது இங்கேயும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு ஃபீட்பேக் லூப் சொல்றது எப்படி ப்ரொஜெக்ட் சைக்கிள்ல ஒரு லீனியர் சீக்வன்ஸ் சொல்லி மட்டும் நான் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. உண்மையா இவெலுவேஷன் ஃபைண்டிங் சொல்றது ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன், டிசைன் ஸ்டாண்டர்ட், பட்ஜெட்டிங், ரிஸ்க் அசம்ஷன் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பிளானிங் ஆகியவற்றை மேம்படுத்தணும். உதாரணமா ப்ரீவியஸாக நாம் எடுத்த அந்த உதாரணத்தில் டெயின் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்டில் டிசல்ட்டிங் மட்டும் ஓட்டை கொண்டு செய்கிறதுங்கிற விஷயம் அவுட்கம் குறையும் என்று சொல்லி வேல்யூவேஷனில் காட்டினோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் சைக்கிள் ஃபார்முலேஷனில் கம்ப்ரஹென்சிவ் டிசைன் சேர்க்கணும். சரியானே? அப்போ இந்த வேல்யூவேஷன் ரிசல்யூஷன் நினைச்சுன்னா ஒரு சைக்கிளாக காணப்படும். இது ஒரு லூப்பாக இருக்கும். இது தொடர்ச்சியாக போய்க்கே இருக்கும். ஐடென்டிஃபை சொல்ல விஷயம், டிசைன், டெஸ்ட், டூ, ட்ராக், லேர்ன், திரும்ப ஐடென்டிஃபை அந்த விஷயம் ஒரு லூப்பாக மாறிக்கொண்டு போய்கொண்டு இருக்கும். இது ஒரு ஃபீட்பேக் லூப் வந்து இதை சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஸ்டடி செட்டப்ல என்ன விஷயம்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10 மைனர் இரிகேஷன் ஸ்கீம் இருக்கு. அனைத்தையும் ரீஹபிலிட்டேட் செய்யணும். ஆனால் ஃபண்ட் லிமிட்டட். இது ஒரு ப்ரொஜெக்ட் சைக்கிள் அப்ளிகேஷனுக்கு இதை எப்படி கொண்டு வரலாடி இதை எப்படி செய்யறங்கிற விஷயத்தை நாம இதுல பார்ப்போம். சரியா? இது ஒரு கேஸ் ஸ்டடியா நீங்க எடுத்துக்கணும். சரியா? இது எப்படி நாம இதை ஸ்டெப் பை இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி கொண்டு போகலாம்ங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த வார ஸ்லைடுல பார்க்கலாம். அப்ப ஸ்டேஜ் 1 என்னச்சுன்னா நான் முந்தி சின்ன அந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன்ங்கிற விஷயம். சரியா? அப்ப இங்க அந்த கேஸ்ல ஐடென்டிஃபிகேஷன் என்னென்ன, எஃபெக்டட் ஃபார்மர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு, எத்தனை ஃபார்மர்ஸ் இது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கிற விஷயம். அடுத்து என்ன கரண்ட் கல்டிவேட்டட் எக்ஸ்டென்ட், இப்போ செய்ய வேண்டப்படுற நிலத்தின் அளவும், டேமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கணும், போட் அவைலபிலிட்டி செய்யணும். அடுத்து குரோப்பிங் இன்டென்சிட்டி எடுக்கணும், ஈல்ட் ப்ரொடக்ஷன் லாஸ் எவ்வளோ, எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்கு, லேண்ட் என்வாயன்மெண்டல் இஷ்யூ இருக்கு விஷயம், ப்ரையாரிட்டி ரேஞ்சிங். இந்த விஷயம் முதலாவது நாம ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது கேஸ் ஸ்டேஜ் 1ல எடுக்கும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய முடியுங்களா காணப்படும். அப்போ எவிடன்ஸ் மூலமா ப்ரையாரிட்டி ஸ்கீம் என்கிற விஷயம் அது என்னச்சுன்னா அது ஃபார்முலேஷனுக்கு காணப்படும். ஃபார்முலேஷன் சொல்ல 2வது விஷயத்துக்கு நான் வந்த முடியுதுன்னா இதுல நாம எந்தெந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கோம், இல்லாட்டி ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்னென்ன செய்ய வேண்டிய விஷயம், இன்ஜினியரிங், டிசைனிங், டெவலப்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், அவுட்புட் ஆக்டிவிட்டீஸ், பெனிஃபிஷரி அரேஞ்ச்மெண்ட்,
அடுத்தது கோஸ்ட் எஸ்டிமேட் அண்ட் பட்ஜெட்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அடுத்தது இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டார்கெட், ரிஸ்க் அசம்ஷன், இப்படியான விடயங்களை நாம் இந்த கேஸில் ஃபார்முலேஷனாக எடுக்கலாம். ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னால் அப்ரைசல். அப்ரைசல் சொல்றது நான் முந்தி சொன்ன மாதிரி தான். இது என்னன்னா அப்ரைசல் சொல்றது ரிஹபிலிட்டேஷன் டெக்னிக்கல் ஃபீஸிபிள், இது என்னென்ன தேவையில்லாடி என்னென்ன விஷயத்தை நாம இங்கே சாத்தியப்படுத்தலாம்ங்கிற விஷயத்தை நான் சொன்ன அந்த முந்தி சொன்ன 6 விஷயங்களுக்கு தான் அதுகளோட ஒப்பிட்டு இதையும் அப்ரைஸ் பண்ண வேண்டியது அவசியமாக காணப்படும். அந்த அப்ரைசலில் முந்தி சொன்ன மாதிரி 4 விடயங்கள் வரலாம். ப்ரொசீட் ஆக்கலாம், இல்லாட்டி மோடிஃபை பண்ணலாம், இல்லாட்டி போஸ்ட்போன், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமாக இந்த குளத்தில் ஒரு அபிவிருத்தியோடு வரக்குள்ள அதில் ஒரு லேண்ட் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அவர்கிட்ட என்ன நடக்கும், அந்த ஸ்கீமை போஸ்ட்போன் பண்ணலாம், அந்த ப்ராஜெக்டை போஸ்ட்போன் பண்ணலாம், அது அந்த பிரச்சனை முடியங்காது. அப்போ இப்படியான விடயங்கள் இந்த இப்படி ஒவ்வொரு ப்ரொஜெக்டுக்கும் வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். இப்போ இது கிட்டால அப்ரைசல் கிட்டால நடக்க இருக்கிறது என்னச்சுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிடும். இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற விஷயம் தான் ப்ராக்டிக்கல் ஃப்ளோ, ப்ரொக்யூமெண்ட், கண்ட்ராக்டர் மொபிலைசேஷன்ஸ், அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன், சூப்பர்வைசன், மெஷர்மெண்ட், பேமெண்ட், குவாலிட்டி செக், ஸ்டேக் ஹோல்டர் கோஆர்டினேஷன்ஸ், கம்யூனிகேஷன், இவ்வளோ விஷயங்களும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல நடக்கும். இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் கல்டிவேஷன்ல சீசனுக்கு ஒரு கன்ஃபிளிக்ட் ஆகப்படாங்கிற விஷயம் ஒன்றும் சரியா நடக்கும். அப்போ ஒரு ஷெடியூலிங் சொல்லுது, ஒரு சரியான பெர்ஃபெக்டான ஒரு ஷெடியூலிங் வந்து இருக்கும். சீசனுக்குள்ள அதை செய்யணுங்கிற விஷயம். அப்போ ஒரு பூவரான ஷெடியூலிங் சொல்ல விஷயம் ஃபார்மர்ஸுக்கு அடிஷனல் லூஸ் தரலாம். அப்போ இது கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா காணப்படும். அப்போ இப்படி இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல இப்படியான சில முக்கியமான விடயங்களை பார்க்கணும். இப்போ நாம அடுத்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் போது மானிட்டரிங்ல இண்டிகேட்டர்ஸ் என்னங்கிறத நாம பார்க்கலாம். மானிட்டரிங் சொல்ல விஷயம் எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட்டா முடிஞ்சுதுங்கிறது, எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் பட்ஜெட்டுக்கு இடையிலான வேரியன்ஸ், இல்லாட்டி அதில் கம்பேரிசன்ஸ், அடுத்தது மைல்ஸ்டோன் டிலேஸ் எவ்வளோ இருக்குங்கிறது. மைல்ஸ்டோன் டிலேஸ் சொல்றது தொடர்ச்சியாக நாம வேலை நடந்து போறதுல நாம எதிர்பார்க்குற கால இடைவெளிக்குள்ள அந்த உரிய வேலை நடந்திருக்காங்கிற விஷயத்தை பார்க்கறது. அதுக்கடையில நாம டெட்லைனை மீட் பண்ணி நம்ம அந்த வேலை கம்ப்ளீட் ஆகாட்டி அதை மைல்ஸ்டோன் டிலேஸ் வந்து சொல்லுவாங்க. அது கூட என்னச்சுன்னா ஒர்க் குவாலிட்டி, நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் கம்ப்ளீட்டட், எத்தனை முடிஞ்சிருக்குங்கிற விஷயம், எத்தனை ஹெக்டேர் ரீஸ்டோர்ட் ஆகிருக்கு, அதாவது எத்தனை இதை நாம திரும்ப செய்கைக்கு உகந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்படியான விடயங்களை மானிட்டரிங்ல நாம பார்க்கலாம். ரைட். இவேலுவேஷன் சொல்ல ஃபைனல் என்னச்சுன்னா வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சுன்னா அதோட நிற்காது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உரிய அந்த நம்மளோட எய்ம் என்ன, ஃபார்மர்ஸ் அது உண்மையாக பெனிஃபிட் அடைஞ்சிக்காங்கிற விஷயத்தை இவெலுவேட் பண்ணுறதை இங்கே நடக்கும். அப்போ பிஃபோர் ஆஃப்டர் டேட்டான்னு சொல்ல விஷயம், அடுத்தது கம்பேரிசன் வே பாசிபிள், அடுத்தது பெனிஃபிஷியல் ஃபீட்பேக், இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய மாதிரி இவெலுவேஷன் காணப்படும். அப்போ கொமனான இங்கே அடுத்தது அந்த கேஸ் ஸ்டடி அதை நாம இது செஞ்சாலும் அடுத்தது இதில் இது ஒரு கிரிட்டிக்கல் திங் நான் உங்களுக்கு சந்திக்கிறது, இந்த கொமன் பப்ளிக் ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்ல விஷயம் நாம் இங்கே பார்க்க வேண்டிய இன்னொன்றா காணப்படும். இதில் இந்த நான் முந்தி பார்த்த அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இது பலமீனமாக காணப்படுங்கிற விஷயத்தை நான் பார்க்கலாம். ரோங்கான ப்ராப்ளம்னு சொல்றது ஐடென்டிஃபிகேஷனில் நாம் ப்ராப்ளத்தை நாம் பிள்ளைய அடையாளம் கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட் ஃபெயிலியராக காணப்படும் அந்த ப்ராஜெக்ட். அடுத்து அன்கிளியரான ஒப்ஜெக்டிவ், அது ஃபார்முலேஷனில் வர ஒரு காமனான ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட் ஃபெயிலியராக காணப்படும். அடுத்தது அன்ரியலிஸ்டிக் கோஸ்ட் இல்லாட்டி ஃபீசிபிலிட்டின்னு சொல்ல விஷயம் அப்ரைசலில் காணப்படும். ப்ரொக்யூமெண்ட்டில் இம்ப்ளிமெண்டேஷனில் வர்றது நோ டைம்லி டேட்டாங்கிறது மானிட்டரிங்கில், அடுத்தது நோ லெஷன் கேப்சர்ன்னு சொல்றது இவெலுவேஷனில். இப்படியான ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்லேயும் ஏற்படுற ஒரு இஷ்யூவால் இந்த ஃபெயிலியர்ஸ்ங்கிறது இடம் வருது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா இது நான் வளமையாக சார்ந்த 20 மார்க்ஸ் கூடிய மாடல் கொஷின்ஸ். இங்கே என்ன சொல்லுது, எக்ஸ்பிளைன் த ப்ரொஜெக்ட் சைக்கிள் அண்ட் டிஸ்கஸ் ஹவு ஈச் ஸ்டேஜ் contributes to the effective use of public resource. சரி, ப்ரொஜெக்ட் சைக்கிள் ஒன்றில் நாம் ஒரு பொதுவான ஒரு வளத்தில் எப்படி ப்ரொஜெக்ட் சைக்கிள்னு சொல்லுது எப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிற விஷயத்தையும் அது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் ஆகுதுங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நான் முந்தைய ஒவ்வொரு வீடியோவிலையும் தர மாதிரி இப்படி முதல் ஆன்சர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் காணப்படும். இது அடுத்தது இந்த குயிக் கோச் நீங்க இதை பார்க்கலாம். ப்ரொஜெக்ட் சைக்கிள் முதல் ஸ்டேஜ் என்னங்கிற விஷயம், அடுத்த கேள்விகளை நீங்க குயிக் கோச் மூலமாக
பார்த்து கொடுக்கும். இதுக்கு நீங்கள் கையால் எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதுக்குரிய ஆன்சராக காணப்படும். இந்த ஆன்சர்களையும் நீங்கள் உங்களோட ஆன்சரோட கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ நாம் ஒரு சில ரிவிஷனுக்கு போகல. நாம் இப்போ பார்த்த விஷயம் ப்ராஜெக்ட் சைக்கிள்னு சொல்ல விஷயம், ஐடென்டிஃபை, டிசைன், டெஸ்ட், டூ, ட்ராக், லேர்ன் இந்த விஷயங்கள்ல ப்ராஜெக்ட் சைக்கிளில் காணப்படுறது. ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஃபார்முலேஷன்ஸ், அப்ரைசல், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், அதுக்கிட்டாலே இவல்யூவேஷன் ஆகுது. ரிசல்ட் செயின் சொல்றது என்னன்னு சொன்னால் இன்புட், ஆக்டிவிட்டிஸ், அவுட்புட், அவுட்கம், இம்பேக்ட் இதான் ரிசல்ட் செயினாக காணப்படும். மானிட்டரிங் சொல்ல விஷயம் ட்ராக்கிங், இவல்யூவேஷன் சொல்ல விஷயம் ஜட்ஜ் ப்ளஸ் லேர்னாக காணப்படும். தென் இந்த ஹோல் செஷன் முழு ஐடியாவும் இதாக தான் இருக்கு. இப்போ நாம் 4வது நாளுக்கான கம்யூனிகேஷன் செக்லிஸ்ட்டில் 6 ஸ்டேஜையும் அதாவது அந்த ப்ராஜெக்ட் சைக்கிள் 6 ஸ்டேஜையும் நாம் ஓர்டராக பார்க்காம எழுதணும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு கீ கொஷின்ஸை சொல்லணும். அது கூட அவுட்புட் வெர்சஸ் அவுட்கமுக்கு எக்ஸாம்பிள் எழுதுவோம். அடுத்தது மானிட்டரிங் வெர்சஸ் இவல்யூவேஷனுக்கு 5 டிஃப்ரென்ஸ் எழுதுவோம். அடுத்தது அந்த 20 மார்க் கொஷின்ஸ். அடுத்தது அந்த ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் சைக்கிளுக்கு மேப் செய்கிறது. அடுத்தது குயிஸ் 5 இந்த விஷயங்களை பார்க்கலாம். இதை டைம் நீங்கள் செஞ்சு பாருங்க. ரைட். இப்போ நெக்ஸ்ட் டேயில் அடுத்தது டே 5ல் என்ன நினச்சுன்னா ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ளஸ் நீட் அசஸ்மெண்ட். அடுத்தது அந்த விஷயம் சம்மந்தமாக நாம் 5வது வீடியோவில் பார்க்கலாம். இந்த 4வது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது சம்மந்தமாக இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் நாளைக்கு 5வது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சரியா? இதோட என்ன இருந்துச்சுன்னா இந்த டே 4 கம்ப்ளீட்டட் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட்டில் டே 4 கம்ப்ளீட்டட்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட்டை விட்டு போகும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.